விழுப்புரம் நகராட்சி பகுதி நேர துப்புரவு ஊழியர்கள் 1 மாத சம்பள பாக்கி கேட்டு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நகராட்சியில் 270 பகுதி நேர துப்புரவு பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 2 மாதமாக நாள் ஒன்றுக்கு ரூபாய் 350 வழங்க வேண்டிய சம்பளத் தொகை 2 மாதங்களாக வழங்கப்படவில்லை எனவும், ஆனால் தொடர்ந்து பணியில் தங்களை ஈடுபடுத்தி வருவதாகவும், 1 மாத சம்பளத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். அதேபோன்று துப்புரவு பணியாளர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளான கையுறை மற்றும் சீருடை உள்ளிட்டவைகளையும் வழங்கப்படாமல் உள்ளதாகவும், மேலும் 8 மணி நேரம் மட்டுமே வேலை வழங்க வேண்டிய சூழ்நிலையில் 12 மணி நேரத்திற்கு மேலாக தங்களுக்கு வேலை அளித்து வருவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று காலை விழுப்புரம் நகராட்சி எதிரில் உள்ள விழுப்புரம் சென்னை சாலையில் திடீர் மறியல் போராட்டத்தில் பகுதி நேர துப்புரவு பணியாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக சம்பவத்தை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விழுப்புரம் நகர காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் போராட்டத்தை கைவிடச் செய்தனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது விழுப்புரம் நகராட்சி அதிகாரிகள் பகுதி நேர துப்புரவு பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். திடீர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. 7 நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ். கலைக்குமார்.